இப்போ நீங்க அந்த 1000 ரூபாய் மட்டும் நீங்க பேசவே கூடாது. நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் நீங்க பேசக்கூடாது. அது எங்க கல்யாணம் தான் போகுதுடா கஸ்மாலம். அந்த ஸ்கீம் யாருன்னு வந்தா எது அந்த ஸ்கீம் யாருது? ஸ்கீம் யாரா இருந்தா என்ன, சும்மா வா நீ உன் ஸ்கீமை போட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்ட. இப்ப நாங்க எல்லாம் கொடுக்குறோம், எங்களுக்கெல்லாம் வயிற்று வலிக்குது. இதுவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே வயிறு வலிக்குதுன்னா இன்னும் நீங்க 2500 ரூபாய் கொடுக்கணும். கொடுப்போம். அதுக்கு அப்ப என்னென்னலாம் எரியும் வயிறு வலிக்கும் உங்களுக்கு? என்னென்னலாம் வலிக்கும், என்னென்னலாம் எரியும்? அதுக்கு தான் நாங்க வந்து முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி முதலீடுகளை ஈர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொழில்கள் நிறைய நடந்துச்சுன்னா பணம் வரும். அதுவே எந்த முதலீடு எந்த நிறுவனம் எங்க வருது ஒண்ணுமே தெரியல. சும்மா ஒரு ஷோ, அதுலயும் பத்திரிகையாளர்ல உள்ள விடல. அதுங்க சும்மா ஏதோ பண்ணிட்டு நாங்க வந்து வேலைவாய்ப்பு அனைத்து நான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் பார்த்துருக்கேன். இன்னும் கூட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். 8000 பேருக்கு வேலை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம். எங்க கொடுக்க போறீங்க, ஏது, என்ன கம்பெனி, எங்க வரப்போகுது, என்னென்ன வேலை, எவ்வளவு சம்பளம், எதுவுமே தெரியாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போஸ்ட். இதுக்கு பேர் தான் விளம்பரம் ஆச்சுன்றது. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி பிரச்சனை. நீங்க அப்ப அவங்கள பார்த்து விளம்பரம் மாடல? நீங்க யாரு? டிஎம்கே பண்ணது எல்லாம் விளம்பரம் தான். அவங்க பண்ணது எல்லாம் விளம்பரம் தான் பண்ணானுங்களே தவிர, ஏன்டா 1.5 வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தவனு ஒண்ணு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் கண்டினியூ பண்ணது தப்புன்னு தெரியுது உங்களுக்கு. ஏன்டா நல்லது புரியுதுல? தப்புன்னு இல்ல, நீங்க பண்ணுங்க. அவங்க ஸ்கீமை விட்டுட்டு நீங்க உங்க ஸ்கீம் எடுத்துருவாங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த சிலிண்டரு தவறு. முன்னாடி சிலிண்டருக்கு ஒண்ணு சொன்னீங்க, நீங்க பண்றது ஒண்ணு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க, சொன்னது ஒண்ணு பண்ணது ஒண்ணு. விவசாயிகளுக்கு பயிரிடம் தள்ளுபடி சொன்னது ஒண்ணு, செஞ்சு ஒண்ணு. பயிர் தள்ளுபடி தான் பண்ணிருக்கோம். அதுலயே சில கோல்மால் இருக்கு. அதே மாதிரி இப்ப என்னது பஸ் ஒண்ணு சொன்னது ஒண்ணு, இப்ப செய்யறது ஒண்ணு. சட்டமன்றத்துல போய் பாட்டா பாடிக்கிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அதுக்குதான் சட்டமன்றமா? சட்டமன்றத்துல எப்பயுமே ஒருத்தர் 1 to 1 பேசும்போது வாய் தகராறு வரத்தான் செய்யும். இது எல்லா ஆட்சி காலத்திலையும் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தாங்கன்னெல்லாம் சொல்லலையா? ஏதோ புதுசா பேசுற. அப்ப அவங்க பண்ணா நீங்க பண்ணுவீங்க, அவங்க பண்ணா நாங்க பண்ண வேண்டிய பண்ணுவோம். அதெல்லாம் இல்ல. சட்டமன்றங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள்லாம் 1-2 நடக்கத்தான் செய்யும். 1-2 நடந்தா பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரிஞ்சா பதில் சொல்லணும். பதில் தெரியலன்னா தெரிஞ்சவங்களும் எழுப்பி சொல்ல சொல்லணும். உங்களுக்கு சொல்ல தெரியல, வேற மினிஸ்டர் நீங்க சொல்லு பண்ணணும். அதை விட்டுட்டு எழுந்துட்டு நீ இதை பண்ணலையா, உங்க மருமகன் அப்படி பண்ணாரு, உங்க மாமனார் இப்படி பண்ணாரு இப்படின்னு டாபிக்கை மாத்தி ஒரு சண்டையை கலை போட்டு அந்த பிரச்சனையை மறக்க வைக்கிறீங்க. அதான் நீங்க டிவிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இல்லை அந்த அளவுக்காவது நாங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பார்க்கணும். இதுக்கு பார்த்தா குட்டையை குழப்புறது அப்படி அதான் குழப்பறோம்ல. அதாவது தெரிஞ்சிருக்குல்ல எங்க மக்களுக்கு. எது மக்கள்ன்றீங்களே, தூய்மை பணியாளர்கள்லாம் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்ன பண்ணீங்க ஒரு 2 நாள் முன்னாடி? என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன அடிச்சு கைது பண்ணீங்களா? அடிச்சு கைது பண்ணலாம், அடிக்காம தான் எல்லாத்தையும் கைது பண்ணி வண்டியில ஏத்துனீங்களா இல்லையா? அதை பார்க்கும்போது அராஜகமா இல்லையா? அராஜகமா? ஏப்பா இது எப்படிப்பா அராஜகம்? அவங்கள வந்து நாங்க பொறுங்க, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்றோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி கமிட்டி தான்ப்பா போட முடியும். நேரடியாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த முடியாது. கமிட்டி போட்டா சரி, கமிட்டி போறீங்களா? கமிட்டி என்ன பண்ணுவோம்? பேச்சுவார்த்தை பண்ணுமா இல்லையா? அதுதான் நீங்க கமிட்டி போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே பேசிடலாம? உங்க முதல்வர் போன ஆட்சியில நைட்டா டிஎம்கே ஆட்சி வந்து போலீஸ் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு கைது பண்ணும் போது ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அடவடித்தனம், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களை பனைய ஒரு வீட்டுக்கு வர வச்சு பார்த்தாரு. அப்படி போய் பார்ப்பாரு. எப்போ? அதான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே. அரெஸ்ட் பண்ண மறுபடியும் விடுதலை பண்ணியாச்சு. விடுதலை பண்ணி தான் ஆகணும். பண்ணலன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும். இப்பயே கெட்ட பேர் தானே உங்களுக்கு. அட போடா, கெட்ட பேரோ கத்திரிக்காய் பேராவது. மணியாரியா மக்களுக்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். அது புரியாம நீங்க உங்களை மாதிரி சில பேர் என்ன வேண்டாம். ஆட்சிக்கு வந்து நம்ம 110 400 நாளையிலேயே வந்து நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏண்டா விவசாய கடன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தாய் மாமன் சீரு கொடுத்துருக்கோம். தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கோம். அதுவும் போய் அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இப்ப 3 சிலிண்டர் கொடுக்க போறோம். அதுவும் போய் அப்புறம் அதுக்கப்புறம் இலவச பஸ் கொடுக்குறோம். அதுவும் போய் அப்புறம் அனைத்து பஸ்லயும் கொடுக்குறோம். அப்புறம் என்ன அப்புறம் எல்லாம் பொய்யா தானே வருது. உண்மை வரலையே வாயில உங்க வாயில. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க செய்யறதா சொன்னது 2, ஒரு சாம்பிளுக்கு 2. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நாங்கள் ஒன்று தான் செய்வோன்றீங்க.
இந்த 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுத்தா வாங்கிக்கோ, அடுத்து தருவோம்டா. என்ன இருக்கு உடனே வந்தா இதாக சிலிண்டர் எல்லாருக்கும் கொடுக்குறது. இப்போ நீங்க 6க்கு 3ன்னீங்களா, 3னா கூட சரி ஏத்துக்க, பின்னாடி பண்ணுவாங்க நம்பலாம். அந்த 3மே வந்து இந்த குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன், அந்த ஒரு எலிஜிபிலிட்டி வைக்கிறீங்களா, அதுதான் மோசமானதுன்னு சொல்றாங்க மக்கள். அதெல்லாம் மக்கள் எல்லாம் தான் சொல்லுவோம். கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று காத்தாளுக்கு ஒன்றுன்னு கேட்குற பயலுவோ இந்த பயலுவோ. அதே பயலுவோ தான் ஓட்டு போட்டு நீங்கள் வந்தீங்க. ஆமாம், ஓட்டு போட்டாங்க நொட்டினானுங்க. ஓட்டு போட்டு என்ன அதே பயலுவோ தான் 234 தொகுதியிலும் ஓட்டை போட்டு எங்களை ஜெயிக்க வச்சாங்க. அட போடா, ஓட்டு போட்டா ஓட்டு போட்டதுக்கே மக்கள் படாத பாடுபடுறாங்க. ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து 208 தொகுதியிலும் 34 234 தொகுதியிலும் உங்களுக்கு போட்டு வர வச்சு என்ன அவஸ்தை பெருமைப்பட பேசலாம். இவங்கள்ட்ட பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா. பண்ணிட்டு பேசுங்க, நீங்க பண்ணுங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்கல்ல, அது நீங்க பண்ணுங்க, பண்ணுவோம். நாங்க வந்து மக்கள் பெருமை நாங்களே பேசுவோம். நீங்க வந்து நாங்க உங்களை ஆர்த்தி எடுத்து வர வைப்பாங்க மக்கள். மக்களுக்கு நாங்க பண்ணாம யாரா பண்ண போறோம்? ஆட்சியே நாங்க ஆட்சி. நீங்க ஆட்சி வந்துட்டு பண்றீங்க, நான் இல்லைன்னா சொல்ல, பண்றீங்க, நல்லது பண்ணல ஆனா பண்றீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண, நல்லது பண்ற மாதிரி மக்களுக்கு தெரியல. பாப்போம் என்னப்பா எப்ப பார்க்க போறீங்க? பொறுத்து பாரு. சரி, இப்போ அந்த ஆட்சிக்கு வந்துட்டு ஏதோ சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் பிஎம்ங்கிற மாதிரி எல்லா மினிஸ்டருமே பிஎம் 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 ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அது ஒரு ஆசை இருக்கும் ஒரு கட்சி. அனைத்து மந்திரிகளுமே வந்து அடுத்த பிஎம் அடுத்த பிஎம் அடுத்த பிஎம். இது எப்படி சாத்தியம்? அது ஆமா, ஏற்கனவே வடநாட்டுல அது இன்ஃபுளுசர்லாம் 65,000 கொடுத்து தளபதி தளபதி அப்படின்னு சொல்ல விட்டீங்க. இப்போ இவங்க மினிஸ்டர் கிட்டையும் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண போறீங்களா? எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆவீங்க? அது எப்படி என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் ஆவாரு எப்படின்னா அப்படித்தான். ஐயா, நீங்க ஒரு மாநில கட்சி, எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்க உங்ககிட்ட? அதெல்லாம் மாநிலத்துல உங்க கட்சி இருக்கு. எல்லா மாநிலமும் எங்களுக்கு வாக்களிக்கும். அதான் எப்படியா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பிகள் பூரா எங்க கூட வருவாங்க. நாங்க எங்க கூட்டணியில வந்துருவாங்க. புரியுதுயா நீங்க? நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோமா? இந்தியா கூட்டணி ராகுல் அவர் பிரைம் மினிஸ்டர்? அதெல்லாம் கிடையாது. ராகுல்லாம் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. மாணிக்கம் அவர் கோவப்படுவாரு. அந்த ஆளு கோவப்பட்டுட்டு போய் அடிப்படையில் போய் உட்கார சொல்லு. ஐயா, உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் அந்த ஆளு எங்களை பத்தி தரைக்குறவா பேசியிருக்காரு. என்ன பேசினாரு முந்தா நாள் பேசியிருக்காரு. பத்திரிகை எடுத்து பாரு. ஒரு ஒன்னும் பேசலையா? நீங்க மினிஸ்டர் ஏதோ கேள்வி வைக்கிறாங்க அவர்கிட்ட. நாங்க வந்து அவர் வந்து பிஎம் பிஎம் சொல்றாங்களே, எங்க ரோட்ல போனா 4 பேர் பேசதாங்க செய்வாங்க பிஎம்னு அப்படின்னு சொல்ற. இல்ல தவறு ஒண்ணும் இல்லையா? ரோட்ல போன முதலமைச்சர் ரோட்ல போனவரா? ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க, ரோட்ல போற 4 பேரு அவர் சொல்லதான் செய்வாங்க, சொல்றவங்கள சொல்றாரு. என்ன வேணாலும் பேசட்டும்ப்பா. அந்த ஆளுக்கு சனி பிடிச்சிருச்சுப்பா. அடுத்த தடவை எம்பி ஆக மாட்டான்ப்பா. சரிங்க, இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி எளிமை தெளிவான பதில் சொன்னீங்க. மீண்டும் நேர்காணல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.